திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தைப்பூச திருவிழாவினை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக வருகை தந்து சுவாமியை வழிபட்டனர். தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் 6 படை வீடுகளில் 2ஆம் படை வீடாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் உள்ளது. இந்த கோவிலில் நடைபெறும் முக்கிய விழாக்களில் தைப்பூச திருவிழாவும் ஒன்றாகும். இந்த தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு அதிகாலை 1 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு 1:30 மணிக்கு விஸ்வரூப தரிசனம், 2 மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகம், இதனைத் தொடர்ந்து தீர்த்தவாரியும் நடைபெற்றது. தைப்பூச திருவிழாவினை முன்னிட்டு தூத்துக்குடி, திருநெல்வேலி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான முருக பக்தர்கள் பாத யாத்திரையாக திருச்செந்தூருக்கு வருகை தந்துள்ளனர். திருநெல்வேலி, தூத்துக்குடி மார்க்க சாலைகளில் பாத யாத்திரை பக்தர்கள் அலகு குத்தியும் காவடி எடுத்தும் அணி அணியாக வருகை தந்தனர். அங்க பிரதேசம் செய்தும் பால் காவடி, பன்னீர் காவடி, இளநீர் காவடி உள்ளிட்ட பல்வேறு காவடிகளையும் எடுத்து வந்த பக்தர்கள் தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினார்கள். தைப்பூச தினத்தை முன்னிட்டு பாத யாத்திரையாக வருகை தந்த பக்தர்கள் தரிசனம் செய்வதற்கு சிறப்பு வழி அமைக்கப்பட்டுள்ளது. நடந்து வரும் பக்தர்களுக்கு வரும் வழியில் கையில் 2 வண்ணங்களில் டேப் ஒட்டப்படுகின்றது. அந்த டேப் ஒட்டப்பட்டுள்ள பக்தர்கள் மட்டும் கோவிலில் அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு வழியாக சென்று எளிய முறையில் அவர்கள் தரிசனம் செய்தனர். மேலும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திருச்செந்தூர் கடலில் புனித நீராடி பின்னர் நீண்ட வரிசையில் நின்று சுவாமியை வழிபட்டனர். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகைக்கு தொடர்ந்து திருச்செந்தூர் கோவிலில் நிர்வாகம் சார்பில் குடிநீர், கழிப்பறை உள்ளிட்ட அனைத்து விதமான அடிப்படை வசதிகளும் செய்யப்பட்டுள்ளது. மேலும் 800க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். திருச்செந்தூர் கோவில் வளாகம் மற்றும் கடற்கரை பகுதியில் எங்கு திரும்பினாலும் பக்தர்கள் கூட்டமாக காணப்பட்டது. பாத யாத்திரை வரக்கூடிய பக்தர்களுக்கு தனி வரிசையில் சென்று சிறப்பு தரிசனம் செய்ய ஏற்பாடு செய்தது எளிதாக தரிசனம் செய்வதற்கு ஏதுவாக இருந்ததாகவும் இதை ஏற்பாடு செய்த கோவில் நிர்வாகத்திற்கு பக்தர்கள் தங்களது நன்றியை தெரிவித்தனர். அந்த 10 வருஷமா வரோம். எல்லா வேலையும் தடவிடாம நல்லா நிறைவேறி குழந்தை வருஷத்துல இதெல்லாம் நல்லபடியா எந்த தடங்கள் இல்லாம நல்லபடியா நடக்கும். அன்னதானம் போடுறோம். எந்த பிரச்சனை இல்லாம நல்லபடியா நடக்கும். எங்க ராஜபாளையம், சங்கரங்கோயில், திருநெல்வேலி, தூத்துக்குடி, திருச்செந்தூர், மதுரை எல்லா பக்கம் வராங்க. எல்லா இடத்துலையும் வராங்க. ராஜேஸ்வரி கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா பாத யாத்திரை வந்துகிட்டு இருக்கோம். தூத்துக்குடி மாவட்டம் நாசியத்துலேருந்து வரோம். வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் 40 பேருன்ட்டு ஒவ்வொரு குழுவாக வருவோம். இந்த வருஷமும் வந்திருக்கோம். இன்னைக்கு இந்த வருஷம் இவ்வளோ கூட்டம் இருந்தாலும் சிறப்பு ஏற்பாடாக வந்து பாத யாத்திரை பக்தருக்கு தனி வரிசை கவுண்டர் போட்டிருக்காங்க. அதனால எங்களுக்கு சாமியை வந்து தரிசனம் பண்றதுக்கு எளிமையாகவும் இருக்கு, சீக்கிரமாகவும் தரிசனம் பண்ணிடுறோம். இந்த நிர்வாகத்தை இந்த இதை ஏற்பாடு பண்ணி கொடுத்த நிர்வாகத்துக்கும் எல்லாத்துக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். கூட்டம் வந்து ரொம்ப போன வருஷத்தோட ரொம்ப அதிகமாக தான் இருக்கு. கிட்டத்தட்ட மதுரை, தேனி, திண்டுக்கல், இந்த பக்கம் நாகர்கோவில், கன்னியாகுமரி எல்லா பக்கமுமே சுற்றுவட்டாரத்துல இருந்து எல்லாருமே பாத யாத்திரை திருச்செந்தூருக்கு வந்துகிட்டு இருக்காங்க. இன்னமும் வந்துகிட்டு தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட கூட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த வருஷத்தை விட இந்த வருஷம் ரொம்ப அதிகமாகவே இருக்கு. நாங்க இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. இருந்தாலும் தரிசனம் செய்வதற்கு சிறப்பு ஏற்பாடு பண்ணி இருக்கிறதுனால நல்ல எல்லாருமே எல்லாருமே சாமியை வந்து தரிசனம் பண்ணிட்டு போற அளவுக்கு நிர்வாகம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ரொம்ப நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம். பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.